55வது பாபு. 55வது பாபு. பாபுன் ஜாஅ ஃபில் இஃபாததி மின் அரஃபா. அரஃபாவிலிருந்து திரும்புவதை பற்றி உண்டான பாடம். ஹதஸ்னா முஹம்மது பின் கைலான் ஹதஸ்னா வகீ வ பஷர் பின் ஷரீ வ அபு நுஐம் காலு ஹதஸ்னா சுஃபியான் பின் உயைனா அன் அபி ஜுபைர் அன் ஜாபிர் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலஅ ஃபில் வாதி முஹஸ்ஸரின் வாதி முஹஸ்ஸிர் என்கிற ஓடை. வாதினா ஓடை. முஹஸ்ஸிர் என்ற ஓடை பகுதியில் தன்னுடைய ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க? விரைவாக செலுத்தினார்கள். அவுலஅ ஃபி வாதில் முஹஸ்ஸரின். முஹஸ்ஸர் அப்படின்ற அந்த ஓடையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒட்டகத்தை வேகமாக செலுத்தினார்கள். வஸாத ஃபீஹி பஷருன். زاد فيه وزاد فيه பிஷ்ர் என்கிற இமாம் வந்து எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டார்கள். தாங்களும் நிதானமாக என்ன செஞ்சாங்க? வந்து புறப்பட்டாங்க. வஅமரஹும் பிஸகீனத். நிதானமாக இருக்க சொன்னார்கள். வஸாத ஃபீஹி. இந்த விஷயத்திலே அபு நுஐம் வந்து அதிகப்படுத்தி சொல்கின்றார்கள். அமரஹும் அவர்களை ஏவினார்கள். ஐ யர்மு பி மிஸ்லி ஹஸ்ஸில் ஹதஃபி. இந்த சுண்டி விளையாடக்கூடிய அந்த பொடிக்கற்களை போன்ற கற்களை எரிய சொல்லி அவர்களை ஏவினார்கள். ஒகால மேலும் சொன்னார்கள், லஅல்லி நான் ஆதரவிக்கிறேன், லா அராக்கும் உங்களை நான் பார்க்கக்கூடாது, பாத ஆமீன் பார்க்க மாட்டேன், பாத ஆமீன் இந்த ஆண்டிற்கு பிறகு நான் உங்களை பார்க்க மாட்டேன் என்று ஆதரவிக்கிறேன். ஃபி ஹாதா ஆமி ஹாதா இந்த ஆண்டிற்கு பிறகு உங்களை நான் பார்க்க மாட்டேன் என்று ஆதரவிக்கின்றேன். வஃபி பாபின் அன் உஸாமா இப்னு ஸைத் கால் அபு ஈஸா ஹதீஸுன் ஜாபிருன் ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன். 54. பாபு மாஜா அன்ன அரஃபத குல்லுஹா மௌகிஃபுன். அரஃபா மைதானம் முழுவதும் தங்கக்கூடிய இடம் என்பதை பற்றி உண்டான பாடம். ஹதஸ்னா முஹம்மது பின் பஷார் ஹதஸ்னா அபு அஹமது பின் ஜுபைர் ஹதஸ்னா கய்யான் அன் அப்துர் ரஹ்மான் பின் ஹாரிஸ் இப்னு அக்யாஷ் இப்னு அபி ரபியா அன் ஜயித் பின் அலி அன் அபிஹி அன் உபைதுல்லா பின் அபி ராஃபி அன் அலி பின் அபி தாலிப் கால வக்கஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அரஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே தங்கினார்கள். ஃபகால ஹாதிஹி அரஃபத்துன் எனவே சொன்னார்கள், இதுதான் அரஃபா. வஹுவ மௌகிஃபுன் இதுவாகிற தங்கக்கூடிய இடம். அரஃபத்து குல்லஹா மௌகிஃபுன் அரஃபா என்பது முழுவதுமாக தங்கக்கூடிய இடம். சும்மா அஃபாத பிறகு புறப்பட்டார்கள். ஹீன கரபதி ஷம்ஸ் சூரியன் மறையும் பொழுது கிளம்பினார்கள். அருதஃப உஸாமா பின் ஸெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனக்கு பின்னால் உட்கார வைத்து சூரியன் மறையும் பொழுது கிளம்பினார்கள். வஜஅல யஷீரு பியதிஹி அவர்கள் கையை கொண்டு செய்கை காட்டினார்கள். அலா ஹி அலா ஹீனத்திஹி
தனக்கே உரிய பாணியில் அவர்களை கையை கொண்டு இஷாரா செய்தார்கள். எதிரிபூன எமீனன் வஷிமானன் வலது இருபுறமாக அடித்து விரட்டி அடித்து லா எல்தஃபித்து இலைஹிம் அவர்களின் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். வயக்கூலும் என்று சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் மக்களே, அலைக்கும் சகீனா உங்களுக்கு பொறுமையின் மீது உங்களுக்கு கடைபிடியுங்கள். சும்மா அத்தா ஜமான் பிறகு முஸ்தலிஃபாவிற்கு வந்தார்கள். ஃபசல்லாபிஹிம் சலாத்தைனி சஹாபாக்களை கொண்டு 2 ரக்காய் தொழு வைத்தார்கள். ஜமியான் சேர்த்து தொழு வைத்தார்கள். மஹரிப் மஹரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழு வைத்தார்கள். ஃபலம்மா அஸ்பஹ காலையின் ஆன பொழுது அத்தா வந்தார்கள். குஸஹன்ற மலைப்பகுதிக்கு வந்தார்கள். வகஃப அலைஹி அதுமே தங்கினார்கள். கால சொன்னார்கள், ஹாதா குஸஹுன் இது வந்து குஸஹு வஹுவ மௌகிஃபுன் இது வந்து இது தங்கக்கூடிய இடம்தான். வஜமஉ குல்லுஹா மௌகிஃபுன் இந்த முஸ்தலிஃபா என்பது தங்கக்கூடிய இடம்தான். சும்மா அஃபால பிறகு கிளம்பினார்கள். ஹத்தா இன்தஹா இலா வாதின் முசஹரி முஹஸ்ஸிர் அப்படின்ற அந்த ஓடையின் பக்கம் வரையும் வழி வந்தார்கள். ஃபகரஅ நாக்கத்தஹு அவருடைய ஒட்டகத்தை தட்டிவிட்டார்கள். ஃபஹபத ஹத்தா ஜாவஸல் வாதியை கடக்கிற வரைக்கும் அது என்ன செஞ்சிச்சு, வேகமாக ஓடிச்சு. வகஃப தங்கினார்கள். ஒரு இடத்துல நின்றார்கள். தாண்டோட நின்ற பிறகு தன்னுடைய வாகனத்தில் யாரு ஃபضல் இப்னு அப்பாஸ் அவங்கள வந்து வாகனத்திற்கு பின்னால் உட்கார வச்சு சும்மா அத்தால் ஜம்ரத் கல்லெறியும் இடத்திற்கு வந்தார்கள். பரமாக கல்லெறிந்தார்கள். சும்மா அத்தல் மன்ஹர பிறகு குர்பானி கொடுக்கும் இடத்திற்கு வந்தார்கள். பக்கால ஹாதா மன்ஹர் இருந்தால் குர்பானி கொடுக்கணும். மினாவும் குல்லுஹா மன்ஹர் மினா என்பது இடம் ஃபுல்லாகவே குர்பானி கொடுக்கிற இடம்தான். இஸ்தஃப்தஹு இது யார் விடுகின்ற இஸ்தஃப்தஹு ஜாரியத்துன் ஷாபத்துன் ஒரு ஃபத்வா தேடி ஒரு வாலிப பெண் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. மின் ஹசாம் அப்படின்ற கோத்திரத்திலிருந்து ஒரு பெண் வாலிப பெண் வராங்க. ஃபகாலத் அந்த பெண் சொல்லுது, இன்ன அபி ஷெய்ஹுன் என்னுடைய ஷெய்ஹுன் கபீருன் என்னுடைய தந்தை வந்து மிகவும் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். கதை அதுரக்கஹு ஃபரீலத்தல்லாஹ் அல்லாஹ்வினுடைய கடமைகளை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஃபில் ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜிலே அடைந்து விட்டார்கள். ஃபைஜ்ஸியோ ஹஜ்ஜு அன்ஹு அவங்களுக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செய்வது வந்து கூடுமா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுஜ்ஜி அன் அபீக்க தந்தையை தொட்டு நீங்கள் வந்து ஹஜ்ஜு செஞ்சுக்கோங்க. கால மேலும் அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாங்க அலிலானு சொல்கிறாங்க, வலவ்வ உணுக்குள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கழுத்தை வந்து இப்படி ஃபதுல் இப்னு அப்பாஸ் வந்து அந்த பெண்ணையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? திருப்பி விட்டாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கழுத்தை இப்படி திருப்பி விட்டாங்க. அப்போ உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, ஃபதுலுடைய தந்தை அப்பாஸ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் லிம லவைத்த உன்க இப்னு அம்மிக்க உங்களுடைய சித்தப்பானுடைய மகனுடைய கழுத்தை எதுக்காக திருப்பினீங்க அப்படின்னோடனே கால ராயித்து நான் பார்த்தேன் ஷாபன் ஒ ஷாபத்தன் வாலிப ஆணையும் வாலிப பெண்ணையும்
பலம் ஆமன ஷைத்தான் அலிஹுமா, அவர்கள் இருவரின் விஷயத்திலும் ஷைத்தானை பயந்தே தவிர நான் பார்க்கல, பயப்படாமல் இல்லை, விஷயத்திலையும் ஷைத்தானை பயப்படாமல். பிறகு இன்னொரு மனிதர் ஒருத்தர் வந்தார். இந்த அம்மா வந்து கேட்டுட்டு போன பிறகு மனிதர் வந்தார். அவர் சொல்கின்றார், யார சொல்லலாம் அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அஃபல்து கபல அன் அஹ்லக, யார சொல்லலாம் அஹ்லிக்க, நான் வந்து மொட்டையடிப்பதற்கு முன்னாலே வந்து நான் கிளம்பி வந்துட்டேன். காலை வந்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அஹ்லிக், நீங்கள் இப்போ வந்து அஹ்லிக் லா ஹரஜ, இப்போ வந்து மொட்டை அடிச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. அவு கசுர குறைத்து கொள்ளுங்கள், லா ஹரஜ, அது வந்து அரஃபாவிலேயே என்ன செஞ்சிருவாங்க போல இருக்கு, முடிய இது பண்ணிடுவாங்க. அதை முடிய நான் வந்து ஹல்க்கு செய்யாமே அரஃபால இருந்து புறப்பட்டுட்டேன், இது குற்றமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் இப்போ வந்து மொட்டை அடிச்சுக்கங்க, தப்பு இல்லை அப்படின்றாங்க. கால ஒஜா ஆஹரு, இன்னொரு மனிதர், பரவாயில்ல, இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அரஃபால செய்யலைனாலும் இப்போ ஹல்கு செய்து கொள்ளுங்கள் அல்லது குறைத்து கொள்ளுங்கள், ஒலா ஹரஜா, தவறு இல்லை. கால சொல்கிறாங்க, ஒஜா ஆஹரு, இன்னொரு மனிதர் வந்தார். ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி தபஹது கபுல ஐ அருமி, நான் கல் எறிவதற்கு முன்னால் நான் வந்து என்ன செய்யணும், பின்னால் ஆர்டர் பண்ணணும், குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன், சரி, கல் எறிவதற்கு முன்னாடியே நான் குர்பானி கொடுத்துட்டேன், இது குற்றமா அப்படின்னு கேட்குறாங்க. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அரிம், நீங்கள் வந்து கல் எறிங்க, வலா இருமி, அப்புறம் வந்து இருமி நீங்கள் வந்து கல் எறிங்க, வலா ஹர்ஜா, தப்பு இல்லை. கால சும்மா அத்தல் பைத்த, பிறகு காபத்துல்லாவிற்கு வந்தார்கள். ஃபத்தாஃப பிஹி, அதை தவாப் செய்தார்கள். சும்மா அத்தா ஜம்சம, பிறகு ஜம்சம் கிணற்றுக்கு வந்தார்கள். ஃபகால யா பனி அப்துல் முத்தலிஃப், அப்துல் முத்தலிஃபனுடைய கூட்டத்தார்களே, லவுலா அன் ஐ யுக்லிபக்கும் அலைஹின் நாசு, மக்கள் இந்த தண்ணீரை இறைக்கக்கூடிய விஷயத்திலே உங்களை போட்டி போட்டு உங்களை மிகைத்து விடுவார்கள் என்று எனக்கு அச்சம் இல்லாவிட்டால் நான் தண்ணீரை உங்களோட சேர்ந்து என்ன செய்திருப்பேன், தண்ணீரை என்ன செஞ்சிருப்பேன், விநியோகிக்கும் வேலையை நானும் செஞ்சிருப்பேன். வல் அமலு அலா ஹாதா ஐந்த அஹ்லில் இல்மி, உலமாக்களிடத்தில் இந்த ஹதீஸை கொண்ட அமல் என்னன்னா, கதர் அவு ஐ யஜ்மா பைன லுஹரி வல் அஸரி பி அரஃபத, அரஃபாவை கொண்டு அரஃபாவிலே அசர் தொழுகையும் துஹர் தொழுகைக்கு மத்தியிலும் ஜமு செய்ய கருதுகின்றார்கள். ஃபி வக்தில் லுஹரி, லுஹருடைய வக்திலேயே வந்து அரஃபாவில் வந்து லுஹரையும் அசரையும் ஜம்மு செய்ய சொல்லி கருதுகின்றார்கள். ஆனால் ஒக்கால பாக அஹ்லில் இல்மி, சில உலமாக்கள் சொல்கின்றார், ஹிதா சல்லா ரஜுலன் ஃபி ரஹலிஹி, அவருடைய வாகனத்திலே ஒரு மனிதர் தொழுதால், வலம் ஷஹதி சலாத்த மஅல் இமாமி, இமாமோட சலாத்தை கலந்துக்காம அவருடைய வாகனத்திலே வந்து அவருடைய தங்கக்கூடிய இடத்துல தொழுதாதான் ஜம்மு செய்யணுமா, தனியா தொழுதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஷா, அவர் நாடிதான் ஜம்மு ஹுவ பைன சலாத்தைனி, இந்த ரெண்டு தொழுகைக்கு மத்தியில் அவர் ஜம்மு தொழுகாம தனியா தொழுதாலும் அவர் நாடினால் ரெண்டு சலாத்தையும் ஜம்மு செஞ்சு தொழுதுக்கிட்டோம். மிஸ்ர மா சனல் இமாமோடு இருந்தால் எப்படி செய்வாரோ அதே போன்று ஜம்மு செஞ்சு தொழுதுக்கிட்டோம். ஜெயித் இப்னு அலி ஹுவ இப்னு ஹுசைன் அன் அலி இப்னு அபி தாலிப். 53 பாபு மாஜா ஃபில் உக்கூஃபி பி அரஃபாத்தின் வத்துஆ ஃபியா, அரஃபாவிலே தங்குவதை பற்றியும் மேலும் அதில் துவா செய்வதை பற்றி உண்டான பாடம். ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா சுஃபியான் இப்னு உய்னா அன் உமர் இப்னு தீனார் அன் உமர் இப்னு அப்துல்லா பின் சஃப்வான் அன் யஸீத் இப்னு ஷைபான் கால அத்தானா இப்னு மிர்பஇல் அன்சாரி நஹ்னு உக்கூஃபுன் பில் மௌகிஃபுல் மக்கான். கால அவங்க சொல்கிறாங்க, அத்தானா இப்னு மிர்பஇல் அன்சாரி, மிர்பஇ அப்படின்ற ஒரு அன்சாரி தொழுது வந்து எங்களிடத்தில் வந்தார்கள். நஹ்னு உக்கூஃபுன் பில் மௌகிஃபுல் மக்கானன் மௌகிஃபுன்
நாங்கள்லாம் வந்து தங்கக்கூடிய இடத்திலே இருக்கும் பொழுது எங்களிடத்திலே வந்தார்கள். யுபாஇதுஹு அவங்க தங்கின இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா, நஹ்னு வக்கூஃபுன் பில் மௌகிஃபி மகானன் யுபாஇதுஹு அம்ருன், அந்த இமாம் தங்கக்கூடிய இடத்திலிருந்து தூரமான இடமாக இருந்தது. இடமாக இருந்தது. ஃபகால இன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதராக உங்களின் பக்கம் நான் வந்திருக்கின்றேன். யகூலு சொன்னார்கள், கூனு நீங்கள் இருங்கள், அலா மஷாயிரிக்கும் உங்களுடைய இடங்களிலேயே வந்து நீங்கள் இருங்கள். ஃபைன்னக்கும் அலா மஷாயிர் அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் அர்த்தம். உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் ஃபைன்னக்கும் எனவே நிச்சயமாக நீங்கள் அலா அரிசின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடத்தை நீங்கள் அடைந்துள்ளீர்கள். وفي الباب عن علي وعائشة وجبير بن مطعم وشريد السويد الثقفي قال أبو عيسى حديث ابن مربع حديث حسن لا نعرفه إلا من حديث ابن عيينة عن عمر بن دينار عن عمر ரசூலுல்லாஹ் தங்கின இடத்துல இருந்து ரொம்ப தூரமான இடத்துல தங்கி இருந்தாங்க. அப்ப அரஃபால எங்க தங்கினாலும் மௌகிஃப் தான் அது. ஏன்னா அரஃபா மைதானம் அவ்வளோ பெருசு. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, கூன அலா மஷாயிரிக்கும் உங்களுடைய வழிபாட்டு தலத்திலேயே நீங்கள் இருங்கள். இன்னக்கும் அலா ஐருஃபின் ஐருஃபி இப்ராஹிம், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறையில் தான் இருக்கிறீர்கள். அரஃபால எங்கே தங்கினாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தங்கின அந்த அரஃபாவில் தங்கின மாதிரி தான் கருதப்படும். அடுத்து பாபு மாஜா ஃபி தக்ஸீரி ஸலாத்தி மினா. சரி, ஃபஸ்ட்டு மூலம் வந்துருக்காங்க. சஃபான் மூலம் விளக்குங்க. எத்தனை நாள்லேருந்து எங்கெங்கே தங்கணும்னு சொல்லுங்க. சஃபான் மூலம் குறிச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்க்காம சொல்லுங்கள். இத்தனை தடவை இது பண்ணுறீங்க. சரி சொல்லுங்க. நீங்கள் எழுதுங்க, நோட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மினாவுக்கு வந்து அங்கே அப்படி சொல்லுங்கள். துல்ஹஜ் மாதம் வந்து 8வது பிறையில் வந்து மினாவில் லுஹரு, அசரு, மஹரிபு, இஷா, அடுத்த நாள் ஃபஜ்ரு தொழுகணும் மினாவில். துல்ஹஜ் 9 சுபுஹுக்கு பின்னாடி அரஃபா மைதானத்துக்கு சுபுஹு தொழுதுட்டு துலுஐ ஷம்ஸ் சூரியன் உதித்ததற்கு பின்னால் அரஃபா மைதானத்துக்கு வந்துடணும். அரஃபா மைதானத்துக்கு வந்து லுஹரையும் அசரையும் லுஹருடைய நேரத்தில் வந்து ஜம்மு செஞ்சு தொழுதுட்டு குரூபி ஷம்ஸு சூரியன் வந்து மறையக்கூடிய சமயத்தில் வந்து முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பிடணும். முஸ்தலிஃபாவில் போய் அங்கே மஹ்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுதுட்டு அடுத்த நாள் காலையில் சுபு தொழுதுட்டு கபல துலு ஷம்ஸ் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து மினாவுக்கு போயிடணும். அப்புறம் மினாவுக்கு முடிச்சுட்டு அரஃபா மைதானத்தில் சுபுஹு முடிச்சுட்டு மினாவுக்கு கபல துலு ஷம்ஸ் அதுக்கு முன்னாடியே போயிடணும். ஏன் இந்த இடத்துல கபல துலு ஷம்ஸ்னா காஃபிர்கள்லாம் வந்து அந்த துலு ஷம்ஸ் வரை வெயிட் பண்ணி சூரியன் உதைத்ததுக்கப்புறம் போவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்றமாக இருக்கணுன்றதுக்காண்டி துலு ஷம்ஸுக்கு முன்னாடியே வந்து கிளம்ப சொல்லிடுவாங்க. அப்போ நேராக மினாவுக்கு போய் அங்கே கல்லெறியக்கூடிய இடத்துக்கு போயிடணும். அதாவது இது எத்தனாவது நாள்? இது வந்து துல்ஹஜ் 10 துல்ஹஜ் 10 வந்து ஃபஜ்ர் முடிச்சுட்டு துலு ஷம்ஸுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பி மினாவுக்கு போயிடணும். மினாவில் போய் அங்கே கல் எறியக்கூடிய இடத்துக்கு போயிடணும்.
ஜும்ரத்துல் அக்கபா அப்படின்ற இடத்துக்கு போய் 7 கல்லை எறியணும். ஜம்ரத்துல் அக்கபால 7 கல் எறியணும். துல்ஹஜ் பிற 10 யௌமுன் நஹர். துல்ஹஜ் 10ல் அந்த லுஹாவுடைய நேரமா லுஹாவுடைய நேரத்தில் 7 கல் எறியணும். 7 கல் எறியணும். அதுக்கப்புறம் காபத்துல்ல அப்புறம் போய் நகர் கொடுக்கணும். அடுத்த நாள் ஜும்ரத்துல், அதுக்கப்புறம் வரிசையாக 2வது நாள் ஐயாமு தஷ்ரீக்கில் கல் எறியுது. ஐயாமு தஷ்ரீக் வந்து அப்புறம் துல்ஹஜ் பிற 11, 12, 13 இது 3 துல்ஹஜ் ஐயாமு தஷ்ரீக். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாளையும் இப்போ ஃபஸ்ட்டு நாள் எடுத்துக்கிட்டோம்னா ஜம்ரத்துல் ஊலா அப்படின்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு கல் எறியக்கூடிய இடம் அப்படின்ட்டு. இங்கே போய் 7 கல். இந்த இடத்துல இப்போ ஜவால் ஷம்ஸ் சூரியன் உதித்ததற்கு பின்னால், சூரியன் வந்து நடு உச்சிலேருந்து சாய்ந்ததற்கு பின்னால் 7 கல் போய் ஜம்ரத்துல் ஊலால எறியணும். அடுத்து அதை முடிச்சுட்டு நேராக ஜம்ரத்து சாணி அல்ல ஜம்ரத்துல் உஸ்தா இந்த 2 இதுக்கு போயிடணும். இதுக்கு போய் 7 கல் எறியணும். இதுவும் ஜவால் ஷம்ஸுக்கு பின்னாடி. அடுத்து ஜம்ரத்துல் அக்கபா, இந்த ஃபஸ்ட்டு யௌமுன் நஹர் அன்னைக்கு 7 கல் இது பண்ணோம்ல, அதே இடத்துக்கு ஜம்ரத்துல் அக்கபாவில் வந்து 7 கல் எறியணும். அப்படி கணக்கு பார்க்கும்பொழுது ஒரு நாளைக்கு 7, 7, 7 21 கல் வருது ஒரு நாளைக்கு. 3 நாளைக்குன்னு பார்க்கும்போது 63 கல். அப்புறம் யௌமுன் நஹரில் ஒரு 7 கல் எரிஞ்சோம்ல ஃபஸ்ட்டு 10 நாள் 10ஆம் தேதி. அப்போ வந்து ஒரு 7 கல், மொத்தம் 70 கல் ஷைத்தானுக்கு வந்து எரியணும். 4 நாள் 3 இடத்துல கல் எறிகிறோம். மொத்தம் 70 கல். ஃபஸ்ட் நாள் யௌமுன் நஹர் துல்ஹஜ் பிறை 10ஓட சேர்த்துனா 70 கல். ஐயாமு தஷ்ரீக் மட்டும் பார்த்தோம்னா 63 கல் எறியணும். சரி, அடுத்து கல் எறியுது. கல் எறியுது. கல் எப்படி எறியணும்னா ஜம்ரத்துனா என்னதுன்னா ஒன்று கூடுதல் அப்படின்றது அர்த்தம் தரும். மக்களெல்லாம் இந்த கல் எறியதுக்காண்டி ஒன்று கூடுறதுனால இதுக்கு வந்து ஜம்ரத்துல் அக்கபா ஜம்ரத்து அப்படின்றாங்க. இன்னொரு காரணம் என்ன, ஜம்ரத்துனா சிற்கற்கள் அப்படின்ற அர்த்தம் தரும். ஒரு காரணம் ஒன்று கூடக்கூடிய இடம் அப்படின்றாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் கல் எறியதுக்காண்டி ஒன்று கூடுறதுனால இது வந்து ஜம்ரா அப்படின்றாங்க. இன்னொரு காரணம் பொடிக்கருக்களுக்கு வந்து ஜம்ரத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரசூல்லா ஹசுல் ஹதுஃப் சுண்டி விடக்கூடிய அந்த பொடிக்கற்களை நீங்கள் பெரிய கல் எறியக்கூடாது. பொடிக்கற்கள் சுண்டி விடுற மாதிரி கற்களை என்ன செய்யணும், பொடிக்கற்களை தான் எறியணும். அந்த ஹதீஸின் அடிப்படையில் ஜம்ரத்னா சிறுகற்கள் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஜம்ரத் அப்படின்னு இருக்காங்க. அக்கபா ஜம்ரத்துல் அக்கபா கல் எறியக்கூடிய இடம். அந்த அக்கபா என்றால் இறுதி, கடைசி அப்படின்றத பொறுத்து இறுதி அப்படின்ற பொருள் தரும். இது வந்து மக்காவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. மக்காவின் திசையில் மினாவின் எல்லையில் இருக்குது. மினாவினுடைய எல்லையில் மக்காவுக்கு போகிற வழியில் மினாவினுடைய எல்லையில் வந்து இந்த அக்கபா இருக்குது. ஒவ்வொரு கல் எறியும் பொழுதும் தக்பீர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கல் எறியும் போதும் தக்பீர், 7 கல் எறியும் பொழுது 7 கல் அப்படின்ட்டு ஒவ்வொரு இது பண்ணும்போதும் கல் எறிய வேண்டும். இந்த கல் எறிஞ்சு முடித்ததுக்கப்புறம் தல்பியா முடியப்படும். கல் எறிஞ்சு முடித்தோடனே தல்பியா ஓதுறது முடிஞ்சிடும். ஒருவேளை இதை வந்து ஐயாமு தஷ்ரீக் அதில் வந்து தரவே இல்லை, கல் எறியவே இல்லை அப்படின்னா ஒரு பிராணியை வந்து அறுத்து பலியிடணும். ابن عبد العلا صنعاني بصري حدثنا محمد بن عبد الرحمن الطفائي حدثنا هشام بن عروة عن أبيه عن عائشة رضي الله عنها قالت கானத் குறைஷியில் இருந்தார்கள். ஒமின் கான அலா தீனிஹா அவருடைய தீனிஹா அவருடைய தீனின் மீது ஒமன் கான யார் இருக்கின்றார்களோ அலா தீனிஹா அந்த குறைஷி கானத்து குறைஷியில் இருந்தார்கள். அதில் ஒமன்கான அந்த தீனின் மீது முத்தி போனவங்க இருக்காங்க. ஹுமுஸ் அவங்க எந்த தீன்ல இருந்தாங்களோ அதன் மீது ரொம்ப பற்றுடையவர்களாக இருந்தவர்களுக்கு என்ன பேர் சொன்னாங்க? ஹுமுஸ் சொன்னாங்க. ஹுமுஸ் என்றால் கடினமான முறையில் சமய பற்றுடையவர்கள், வெறி, அந்த மத வெறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மத வெறி சமய வெறி பிடித்தவர்களை போன்ற
நபர்களாக அந்த குறைஷில இருந்தாங்க ஒரு கூட்டம். அவங்க என்ன செய்வாங்க? யக்ஃபூன பில் முஸ்தலிஃபா, யகிஃபூன முஸ்தலிஃபாவிலே தங்குவார்கள். யக்கூலூன் அவர்கள் கூறுவார்கள், நஹ்னு கத்தீனுல்லா, நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய உறவினர்கள், அல்லாஹ்வுடைய வீட்டுக்காரர்கள். ஒகான மன்ஸ் ஒகான அதாவது ஒகான மன் சிவாகும் அவர்கள் குறைஷிகள் இருக்காங்களே, இவங்களை தவிர இருக்கிற மற்றவங்க தான் யகிஃபூன பி அரஃபா, அரஃபால தங்கணும். நாங்களாம் அரஃபால தங்கணும்ல அவசியம் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய வீட்டுக்காரர்கள். அதுக்கு நம்ம காரணம் சொன்னோம். என்ன சொன்னோம்? ஏன் அப்படி அவங்க சொன்னாங்க? ஏன்னா அந்த ஹரம் அது வந்து இந்த ஹரம், இந்த ஹரமுடைய எல்லையை தாண்டி வந்து அரஃபா இருக்குது சார். அதனால் இந்த இவங்க ஹரமுடைய எல்லையை தாண்டி வரமாட்டேன்றதுக்காண்டி அரஃபா வரமாட்டேன். முஸ்தலிஃபா வந்து ஹரமுடைய எல்லைக்குள்ளே வந்துடுது. ஆனால் அரஃபா என்பது என்ன இல்லை, ஹரமுடைய எல்லையை தாண்டி இருக்குது. நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம். நாங்கள் இந்த எல்லைக்குள்ளே தான் இருப்போம். எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. நாங்கள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க. அதனால் நாங்கள் அரஃபாவில் போய் தங்க மாட்டோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க? நாங்களும் கத்தீனுல்லா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அல்லாத மற்றவங்க வேணால் அரஃபாவில் போய் தங்கணும், நாங்கள் தங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குறான். என்ன ஆயத்து? மக்கள் திரும்புகிற இடத்துல நீங்களும் திரும்புங்கள். மக்கள் அரஃபாவில் போய் தங்கணும், நீங்களும் போய் தங்குங்க. உங்களுக்கு ஒன்றும் கத்திக்கணும்லான்னு தனி ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அரஃபாயில் தங்குவது என்பது ஹஜ்ஜுடைய முக்கியமான கிரிகையில் ஒன்று அப்படின்றது இங்கே தெளிவுபடுத்தப்படுது. அது கீழே போட்டிருக்காங்க பாருங்க. ஒகால மானா ஹாதல் ஹதீஸ், மானா ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னென்னா, இன்ன அகலல் மக்கத்தி கானு லா, இன்ன அகலல் மக்கத்தி, நிச்சயமாக மக்காவாசிகள் கானு இருந்தார்கள், லா யஹ்ருஜூன மினல் ஹரம், இந்த ஹரமிலிருந்து வெளியேறாதவர்களாக இருந்தார்கள். அரஃபாத்தின் ஹாரிஜும் மினல் ஹரம், ஆனால் இந்த அரஃபான்றது ஹரமிலிருந்து வெளியேறியதாக இருக்கின்றது. இப்போ அகல மக்கத்தை, எனவே மக்காவாசிகள் கானோ இருந்தார்கள். யகிஃபூன பில் முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யகூலூன மேலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், நஹ்னு கத்தீனுல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய வீட்டுக்காரர்கள். அதாவது சுக்கானுல்லா, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காரர்கள். ஒமன் சிவா அகலுல் மக்கா, மக்காவாசிகள் அல்லாதவர்கள் காணும் இருக்கிறார்கள். யகிஃபூன பி அரஃபா, அரஃபாவை கொண்டு அவர்கள் வேணால் இருந்துக்கட்டும், நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய வீட்டுக்காரர்கள் அப்படின்றாங்க. இப்போ அன்சலல்லா, அல்லாஹ் தாலா இறக்கின்றான். அல்லாஹ் தாலா சும்மா அஃபீலு மின் ஹைசு அஃபாதன் நாஸ், மக்கள் எதன் பக்கம் மக்கள் எப்படி செல்கின்றார்களோ அதே போன்று நீங்களும் செல்லுங்கள். ஒல் ஹும்சு மேலும் ஹும்ஸாகிறது அஹ்லுல் ஹரம், அவங்க வந்து ஹரம் வாசிகள் தான் என்ன சொல்றாங்க? ஹும்ஸ் சொல்றாங்க. 52வது பாபு மாஜா ஃபி தக்சீர் ஸலாத்தி மினா, மினாவை கொண்டு தொழுகையை குறைத்து கொள்வது, தக்சீர் செய்வதை பற்றி உண்டான பாடம். ஹதஸ்னா குதைபா ஹதஸ்னா அபுல் அஹ்வஸ் அன் அபி இஸ்ஹாக் அன் ஹாரிசா இப்னு வஹப் கால சல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தொழுதேன். மினாவிலே தொழுதேன். ஆமன மா கானன் நாசு வக்ஸரஹு ரகஅத, ஆமன மா கானன் நாசு, ஆமன பாதுகாப்பாக மக்கள் இருந்தார்கள். மா கானன் நாசு, இதுக்கு இல்லாத அளவுக்கு மக்கள் என்ன செஞ்சாங்க? பாதுகாப்பாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அக்ஸருஹு, மக்கள் அதிக எண்ணிக்கையிலையும் இருந்தார்கள். மினாவுடைய இடத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க? அந்த வருஷம் ரொம்ப இதுக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆமனண்டா. அதுவும் இல்லாமல் அக்ஸருஹு, மேலும் அதிகமானவர்களாகவே இருந்தார்கள். அந்த இந்த ரக்காத்தைன் என்றது முன்னாடி வரணும். சல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காத்தைனி பி மினான் வரணும். இது இடையில வந்து ஜும்லா முத்தரிலாவாக வந்துடுச்சு.
அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், ரசூல்லாவோட தொழுகும் போது 4 ரக்காத் உள்ள தொழுகையை 2 ரக்காத்தாக தான் தொழுதோம். மினால என்ன தொழுவோம்? எத்தனாவது நாள்? துல்ஹஜ் பிறை 9 8 8 தானே. ஃபஸ்ட்டு லொஹரு, அசரு, மக்ரிபு, இஷா. இதில் இஃப்திலாஃப் இருக்குது, அதான் அடுத்து வருது, வாசிங்க. இதை அறிவிக்கிற இந்த ஹதீஸின்படி நாங்கள் ரசூலுல்லாவோட மினால என்ன செஞ்சோம், 2 ரக்காத் தான் தொழுதோன்றாங்க. இதில் இஃப்திலாஃப் சொல்கிறாங்க. روي عن ابن مسعود رضي الله عنه قال صليت مع النبي صلى الله عليه وسلم بمنى ركعتين ومع أبي بكر وعمر وعثمان ركعتين صدرا من இமாரத்திஹி. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ரசூலுல்லாவோடய நான் மினால 2 ரக்காத் தான் தொழுதேன். அபூபக்கரோட ஆட்சி காலத்துல 2 ரக்காத் தான் மினால தொழுதேன். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல 2 ரக்காத் தொழுதேன். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துடைய ஆரம்ப பகுதியில 2 ரக்காத் தான் தொழுது வந்தேன். وقد اختلف أهل العلم في تقصير الصلاة بمنى. மினாவிலே தொழுகையை தக்சீர் செய்வதிலே பல இமாம் பெருமக்கள் கருத்து வேறுபடுகின்றனர். அஹ்லுல் மக்கத்தை மக்காவாசிகள் மினாவிலே தொழுகையை தக்சீர் செய்வதிலே இல்முடைய வாசிகள் என்ன செய்யறது? அவங்க தான் மக்காவாசி, அவங்க மினால தக்சீர் செய்யணுமா, 4 2 ஆக்கணுமா? فقال بعض أهل العلم, சில உலமாக்கள் சொல்கின்றார்கள், லைஸ அஹ்லில் மக்கத்தை யக்ஸிரு ஸலாத்த பிமினா, மினாவிலே சலாத்தை தக்சீர் செய்வது கூடாது அப்படின்ட்டு, பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு அஹ்லு மக்கா அப்படின்ட்டு மக்காவாசிகள் மினாவில் வந்து தொழுகையை வந்து தக்சீர் செய்ய தேவையில்லை அப்படின்ட்டு சில இமாம்கள் சொல்கின்றார்கள். இல்லா மன்கான பிமினா முசாஃபிரன், மினாவுக்கு முசாஃபிரா வந்தவங்களை தவிர அவங்க தான் முசாஃபிர் தான் தக்சீர் செய்யணுமே ஒழிய அஹ்லு மக்கா இருக்கிறவங்க தக்சீர் செய்ய தேவையில்லை. இதுதான் யாருடைய கருத்து? ابن جريح وسفيان الثوري ويحيى بن سعيد القطاني والشافعي وأحمد وإسحاق. وقال بعضهم, சில இமாம்கள் சொல்கின்றார்கள், லா பஅஸ் தவறில்லை அஹ்லில் மக்கத்த யக்ஸிரு ஸலாத்த பிமினா, மினாவிலே மக்காவாசிகள் தொழுகையை தக்சீர் செய்வதிலே தவறில்லை. இது வந்து வஹுவ கவுல் அவுஸஇ மாலிக்கி சுஃபியான் இப்னு உய்னா அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி. இவங்களுடைய கருத்து வந்து மக்காவாசிகள் வந்து சலாத்தை வந்து தக்சீர் செஞ்சுக்கலாம் மினால அப்படின்னு.